அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெமன் சோறு. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். லெமன் சோறுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். லெமன் சோறுக்கு ஏன் வெங்காயம் பூண்டுலாம் எடுத்து வச்சுருக்காங்கன்னு கேட்காதீங்க, அப்போ தான் நமக்கு ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும். இஞ்சி சேர்த்து லெமன் சோறு சாப்பிட்டோம்னா சளி கூட பிடிக்காது. கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, ஜீரகம் எல்லாம் வறுத்து எடுத்துக்கிறோம். வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம், இது ஆப்ஷனல் தான். வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் கூட ஆப்ஷனல் தான், போட்டுக்கலாம். வேணுன்றவங்க போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாம் தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டும் பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரையும் வதக்கிக்கிறணும். இந்த மாதிரி இஞ்சி போட்டு லெமன் சோறு சாப்பிட்டோம்னா, லெமன் சோறு சாப்பிட்டா எனக்கு தலைவலிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி சாப்பிட்டா வராது. உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம், பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம். இந்த கலவைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம், ஏன்னா நம்ம சாப்பாடில் உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கோம். எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுப்பை அமர்த்திட்டு லெமன் சாறு ஊற்றணும். ஒரு சிலருக்கு லெமன் சாதம் கசக்குதுன்னா அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டே ஊற்றுறதுனால தான் லெமன் சோறு கசக்குது. நம்ம சோறுக்கு போட்டு நல்லா ஆற வச்சுருக்கோம். அதில் 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு ஒரு சேர கிளறி எடுத்துக்கிறோம். இது பிள்ளைங்களோட லஞ்ச் பாக்ஸும் கட்டலாம். நம்ம எங்கன்னா டூர் போனான்னா கூட கட்டிட்டு போகலாம், நைட்டு வரையும் கெட்டு போகாது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.